ஓகே, நம்ம இந்த டயக்ராம் டிரா பண்ண போறோம். வெயிட்டிங் சப்போர்ட் இதோட டைமென்ஷன் ஃப்ரண்ட் வியூல பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ஹைட் 74 mm, கீழே ஒரு சிலிண்ட்ரிக்கல் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட டயமீட்டர் வந்து சைடு வியூல கொடுத்துருக்காங்க 65 mm, 36 mm கொடுத்துருக்காங்க. 36 mm டயமீட்டரோட ஹைட் வந்து 8 mm, 65 mm டயமீட்டரோட ஹைட் வந்து 16 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல ரெக்டாங்குலர் பிளாக் இருக்கு, அதோட விட்த் 48 mm, அதோட ஹைட் வந்து 74 mm. நம்ம இப்போ டயக்ராம் டிரா பண்ணலாம். இப்போ என்ன டயக்ராம் டிரா பண்ண போறோம்னா இதுல பாதியா வரைய போறாங்க, பாட்டம்ல மட்டும் அதை வரைஞ்சி நம்ம சாஃப்ட் பண்ண போறோம். இப்போ ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன், ஃப்ரண்ட் வியூ டிரா பண்ண போறேன். ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் டூல் பாரை கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல் அப்படியே டிரா பண்றேன். டிரா பண்றேன். ஓகே, ஸ்லாட்டு. ஓகே, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டூல் பார்ல செகண்ட் ஐக்கனை டபுள் கிளிக் பண்ணி அந்த ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கண்டினியூஸா டைமென்ஷன் கொடுக்க வேண்டியதுனால டபுள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட் மல்டி கன்ஷன் உதவியோட நம்ம கரெக்ட் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி கொடுத்தா நமக்கு ஒரு ஈஸி. பாருங்க, எல்லா டைமென்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ அந்த உள்ள ஸ்லாட் இருக்கு பார்த்தா அந்த டெப்த் மட்டும் தான் கொடுக்கல, அதோட ஸ்லாட் டெப்த் வந்து அதையும் கொடுத்தாச்சு. இப்போ எடிட் மல்டி கன்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு டைமென்ஷனாக கொடுக்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கரெக்டாக காமிக்குது. இது 4 mm. அதுக்கு டைமென்ஷன் 4 மார்ல பாருங்க 4. ஓகே, செகண்ட் டைமென்ஷன் எவ்வளவு? இது வந்து 55/2 55 mm இருக்கு. நம்ம டிவைட் பை 2 தான் கொடுக்கணும். இது 45/2. அதுக்கு அடுத்த டைமென்ஷன் வந்து 36/2. அதுக்கு அடுத்த டைமென்ஷன் வந்து 65/2. இது வந்து 8 mm. இது வந்து எவ்வளவு? 24 mm. இது பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ சாஃப்ட் பண்ண போகிறோம். எக்ஸிட் பெஞ்ச் ஸ்கெட்ச் ஃபேஸ் ஃபீச்சர்ஸில் சாஃப்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ஏற்கனவே செலக்ட் ஆகிடுச்சிங்க. ஆக்சிஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். சென்டர் ஆக்சிஸ் கிளிக் பண்ணோம்னா எனக்கு பாட்டம் காம்பவுண்ட் ரெடி. ஓகே, இப்போ நம்ம இதில் ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். அதனால வந்து பிளாக் ட்ரா பண்ணணுங்களா? பிளாக் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன செய்யறேன்னா பிளாக் எடுத்துக்கிறேன். பிளாக் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ரெக்டாங்குலர் பிளாக்கோட சைடில் உள்ள 2 லைனையும் சென்டர் ஆக்சிஸை கிளிக் பண்ணி சிமெட்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாட்டம் லைனையும் இந்த சிலிண்ட்ரிக்கல் பாலோட பாட்டம் லைனையும் கிளிக் பண்ணி இன்சூரன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட விட்த் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48 mm கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 74 mm. டோட்டல் ஹைட் தான் 74 mm நினைக்கிறேன். உடனே செக் பண்ணிக்கலாம். டயக்ராம்ல 74 mm கொடுத்துருக்காங்க. 74 mm கொடுத்துருக்காங்க. வரைஞ்சாச்சுங்க. இப்போ லைன் ட்ரா பண்றேன். இதோட ஹைட் வந்து 70 mm. இதோட ஹைட் எவ்வளவு? 70 mm. இந்த லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் அண்ட் ஆக்சிஸ் மூணையும் கண்ட்ரோல் பண்ண லாங் பிரஸ் கிளிக் பண்ண பிறகு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் எல்லா பக்கத்துல சிமெட்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதுல ஒரு ஆர்க் அடிக்க போறேன். யூசிங் 3 பாயிண்ட் ஆர்க். அதை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணி ஒரு ஆர்க் ட்ரா பண்றேன். இந்த ஆர்க் அப்படியே நான் ரைட் ஹேண்ட் சைடுக்கு மிரர் பண்றேன். இந்த 2 ஆர்க் பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 mm கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 mm. 30 mm நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் இல்லைன்னா 8 mm. ரேடியஸ் எவ்வளவு? 8 mm கொடுத்த பிறகு ட்ரிம் டூல் எடுத்து உள்ள லைனை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். எஸ், லைனை ட்ரிம் பண்ணிட்டேங்க. இப்போ 2 சைட்லையும் டாப்ல வந்து கார்னர் பண்ண கொடுத்துருக்காங்க. அந்த கார்னர் லென்த் பார்த்தீங்கன்னா 1 mm to 45 degree. 45 degree ஆங்கிள் இருக்கு. 1.5 mm மட்டும் கரெக்டாக கார்னர் சேம்பர் பண்ணிட்டேன். இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் நான் செய்கிறேன். 1.5 into 45 degree சேம்பர் பண்ண போகிறேன். லென்த் எவ்வளவு? 1.5 into 45 degree சேம்பர் பண்ணியாச்சு. எக்ஸிட் பெஞ்ச் கொடுக்குறேன். இது என்ன செய்யறேன்னா பேக் பண்றேன். எவ்வளவு? 15 மிரவேஷன். சேம்பர் எவ்வளவுன்னா கார்டு வந்து 30 mm நம்ம சைடுல கொடுத்துருக்காங்க. 15 மிரவேஷன்ல பண்ணியாச்சுங்க. இப்போ நான் முன்னாடி இதில் ஹோல் பண்ண போறேன். ஸ்கெட்ச் பேஸ் ஃபீச்சர்ஸ்ல 5வது ஐக்கன் ஹோலை கிளிக் பண்ணி அதை பொசிஷன் ஸ்கெட்சில் மூலமா பொசிஷன் பண்றேன். எவ்வளோ ஹைட், எவ்வளோ டைமென்ஷன்னா அந்த லொக்கேஷனுக்கும் சென்டர் பாக்ஸ் அதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 11 mm. எவ்வளோங்க? 11 mm. அதே மாதிரி இந்த ஸ்டாருக்கும் இந்த இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 53 mm கொடுத்துருக்காங்க. அதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம்
சைடு ஒரு கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா M8 த்ரெட்டட் ஹோல், அதனால த்ரெட் அஃபிஷியல்ல த்ரெட்டட் கொடுத்துக்கிறேன். த்ரெட் டைமீட்டர் வந்து 8 வாங்க. அப்போ வந்து ஹோல் டைமீட்டர் இருக்கணும் 7.2 அல்லது 7.3 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை கொடுத்துக்கோங்க. ஹோல் டெப்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 எப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம த்ரெட்டட் ஹோல் ரெடிங்க. இந்த கெட்டா சாப்பிட்ற பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல் மூலமா த்ரெட் போடுற த்ரெட் நமக்கு காமிக்காது. இந்த த்ரெட் வந்து டிராஃப்டிங் பண்ணும்போது தான் காமிக்குங்க. உங்களுக்கு த்ரெட்டிங் காமிக்கணும்னா நீங்க என்ன சொல்லலாம், ஹெல்ஸ் வந்து நீங்க ட்ரா பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இது அப்படியே என்ன செஞ்சுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிரர் பண்ண போறேன். மிரர் கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மிரர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம சைட் வீல ஒரு ஸ்லாட் இருக்கு, அதுதான் ட்ரா பண்ண போறோம். அந்த சைட் வீல் உள்ள காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். அந்த சைட் வீல் டைமென்ஷன் பாருங்க, நமக்கு 16 mm. அதோட விட்த் வந்து 16 mm, ரேடியஸ் 8 ஆர்க் இருக்கா, அது வந்து 44 mm டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரேடியஸ் எடுக்கிறேன், சர்க்கிள் எடுக்கிறேன். மூணாவது ஐக்கான் மாதிரி சர்க்கிள் எடுத்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல வரைகிறேன். இதோட ரேடியஸ் எவ்வளவு 8 mm. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு 44 mm. எங்க கொடுத்துருக்காங்க, இந்த இதுல இருந்தா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேடியஸ் எவ்வளவு 44 mm. ஓகே, 44 mm ட்ரா பண்ணியாச்சு. நம்ம ஸ்லாட் மேல ஓப்பன் தான், அதனால 2 லைன் எடுத்து மேல ஓப்பன் என்ன செஞ்சிடலாம், இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிரர் பண்ணிக்கிறேன். மிரர் பண்ணியாச்சு. இந்த லைன் என்ன செஞ்சுக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ண பிறகு உள்ள போல ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ண பிறகு இதுக்கு டைமென்ஷன் கொடுக்குறேன். சாரி, அது ட்ரிம் ஆகலையே இருக்குது, அவ்வளோ மட்டும் பண்ணுறேன். இது 16 காமிக்குது. இதோட டிஸ்டன்ஸ் நம்ம நார்மலாக கொடுத்துக்க வேண்டியதான். இந்த ஸ்லாட் என்ன செய்யறேன்னா ஓப்பனாக பாக்கெட் பண்ணுறேன். எவ்வளோ நமக்கு ஃபுல்லுக்கு அப்ளிகேஷன் வரைக்கும் என்ன செய்யுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரொஃபைல் நம்ம பண்ணியாச்சு. பாட்டமில் ஒரு ஹோல் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பண்ணணும். ராயில பாருங்கள், லேயரங்க இது பண்ணியாச்சு. பாட்டம் இது ஹோல் தெரியுதுங்களா, அதோட டைமென்ஷன் எவ்வளோ 22 mm. அதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா வீக் கார்னரில் இருக்குது. அந்த ஹோல் மட்டும் பண்ணாமல் லேயராக முடியுதுங்க. என்ன செய்கிறேன், பாட்டம் கிளிக் பண்ணிக்கிறேன். பாட்டமை கிளிக் பண்ணிவிட்டு சாரி ஹோல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேட் பண்ணுறேன். இது த்ரெட்டட் ஹோல் கிடையாது, நார்மல் ஹோல். பொசிஷனிங் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அந்த ஸ்டாரையும் இந்த சர்க்கிளையும் கான்சென்ட்ரேசிட்டி கொடுக்குறேன். சென்டர் பாயிண்ட் வந்துருச்சு. இதோட டைமீட்டர் எவ்வளவு 22 mm, வித்து எவ்வளவு 35 mm. ஃபிளாட் உள்ளது பாட்டம் வந்து வி பாட்டம் இருக்கணும். ஃபிளாட்டோட வி பாட்டம் 120 டிகிரிக்கு இப்படி. ஓகே, இப்போ இதெல்லாம் மட்டும் நம்ம சேம்பர் இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் இதை பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோன்னா 2x45க்கு நமக்கு சேம்பர் இருக்கு. 2x45 சேம்பர் இருக்கு. பாருங்க டயரமா 2x45, பாட்டம்ல 1.5x45, அதாவது 1.5x45. இது எவ்வளோன்னா 1.5x45. அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல ரேடியஸ் இருக்குங்க, 4 கார்னர்ல ரேடியஸ் இருக்கு. 1 2 3 4 கார்னர் நமக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 mm. ஓகே, ரேடியஸ் ஆயிடுச்சுங்களா, அவ்வளோ நேரம் கம்ப்ளீட்டாக. எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.